ஆஷிக் ப்ரோ, விஜய் ஆஷிக் ப்ரோ. விஜய் கூப்பிட வேண்டாம். ஆஷிக்ங்கிற பர்சன் வந்து நம்ம டக்குனு வந்து நிப்பாட்டிட கூடாது. மாமா டேய் மாமா வேணாம்டா. உங்களுக்கு புளியோதரை ஓடிக்கிட்டு இருக்கேன். சாரி ப்ரோ, சரி ஆள் பார்க்க வந்து அனிமல் படம் ரன்வீர் கபூர் கெட்டப்ல இருக்கு. ஆள் அப்படி இல்லையா? நான் சொல்லிட்டேன் எல்லாம் பின்னாடி கன் எடுத்து சுடுறேன். ஒரு குரு மாதிரி கூட வச்சிருந்தா வேடா ப்ரோ வேடா சும்மா ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போடுங்க. போன் கேட் விட்டா ஆள் என்ன பண்ணு. உங்களோட ட்ரெய்லர் இந்த மூவில வந்து சங்கர் சார் பார்த்தாரு. டேட் தான் போய் அவங்க பாக்குறோம். சோ வேற லெவல் சார். ஹாய் ஹலோ மக்களே, உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்றது நான் விஜய் விஸ்வா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகிரி தோஸ்த் டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம கூட. டீம் மெம்பர்ஸ் சொல்லக்கூடாது, ஜிகிரி தோஸ்துங்க வந்து எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு அந்த படத்துல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்குள்ள நடந்த சிறுமிஷ சேட்டைகளை பத்தி இந்த டீம் மெம்பர்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார்ட்ட வந்து அவர்கிட்ட இருந்தே கொஸ்டின் ஆரம்பிப்போம். சரிங்க ப்ரோ, அதான் நான் டக்குன்னு சொல்ல வந்தேன். ப்ரோ ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாருமே என்னவா இருக்கும், ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்க பசங்க திடீர்னு ஏதோ பிரச்சனையில் போகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ரெய்லர்லேயே நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அது ஸ்பார்க் பண்ண மூமெண்ட் எது ப்ரோ? என்னன்னா நான் வந்து 17-16 வயசு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அப்போ அவன் பேர் ரிஷி, நான் அந்த இவர் பேர் ரிஷி. இந்த படத்துல என் பேர் ரிஷி. ஓ ட்ரூ ஸ்டோரி. இதே மாதிரி லோக்கின்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்தான் இது படத்துல லோக்கி. அப்போ வந்து டூ இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் இது. மூணு பேர் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. என்னன்னா நாங்க 2 பேரும் நடந்து போயிருந்தோம். அவன் வந்து ஒரு ஹேக்கர், நிஜமான ஹேக்கர். ஒரு நாள் சொன்னா மச்சான் பயன்படுத்திக்கிறது என்னன்னா ஒரு மேஜிக் கார்டுன்னு சொன்னான். என்னடா மேஜிக்னு சொன்னா போன ஒரு வாட்டி எடுத்து 4-5 கோட்லாம் டைப் படிச்சான். பார்த்தா செல்போன் நம்பர்ஸ் தான் வருது. ஒரு 500-700 செல்போன் நம்பர். சூப்பர். என்னடா இது அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா மச்சான் லைக் இட்ஸ் கால்ட் ஹேக்கிங் மச்சான். ஹேக்கிங் மச்சான் சொன்ன உடனே அது எனக்கு அந்த வயசுல ஃபேசினேஷன். 2011 அப்போ நடந்தது ஸ்கூல் படிக்கும் போது. எப்படி இது பாசிபிள்னு அன்னையில இருந்து இது நம்ம படமா இருந்தா எப்படி இருக்கும். ஃபோன் டேப்பிங்கிற லேயர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சுட்டு அங்கிருந்தா அந்த தேதியில அன்னைக்கு ஆரம்பிச்சது. பல பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க சொன்னாங்க. நம்ம படம் வந்து நாங்க வந்து போன் டாப்பிங்லாம் எங்கேயுமே ஆதரிக்கல. மத்தவங்க பிரைவசிக்குள்ளதான் நம்ம போகணும் நம்ம எங்கேயுமே சொல்லல. இது வந்து ஆர்மி, நேவி, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட. ஸோ இட்ஸ் நாட் என்ன சொல்றது, உங்க ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்பை பண்றது சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ காலேஜ்ல பேசிக்கலி அவர் வந்து ஒரு ஆர்மி நேவின்லாம் சொன்னார்ல, ஸோ அவங்களுக்காக ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் நம்மளா பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே சொல்றேன் இதுல காலேஜ்ல. ஸோ என்னால என்ன பண்ண முடியும், நம்ம இந்த நாட்டுக்காக என்ன பண்ண முடியுமோ அதுக்காக ட்ரை பண்ணாரு. ஸோ அதுலேருந்து நாங்கள் பாட்டுக்கு வெளில போகும்போது அது கரெக்ட் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்து நடுவில் இது எங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதுதான் இந்த படம். அது ஃபர்ஸ்ட் இது கதை. படம் ஆரம்பிச்சது சார், எங்க ப்ரொடியூசர் கலீல் சார். அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவரே ஷார்ட் ஃபிலிம் வந்து கூப்பிட்டாரு. கொஸ்டினா வைக்கலாம்னு பார்த்தேன், ஆன்சர் சொல்லிட்டீங்க. இப்போ நான் அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறேன் திரும்ப நான் கேட்கிறேன். ஒன்றும் பிரச்சனை. இட்ஸ் ஓகே. ஆஷிக் ப்ரோ, விஜய் ஆஷிக் ப்ரோ. டக்குன்னு பேர் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆஷிக் ப்ரோ ஆஷிக்னே அவனை இது பண்ணுங்க. விஜய் கூப்பிட வேண்டாம். ஆக்டர்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து விஜயம் பண்ண போறாரு, ஆக்டிங்கும் பண்ண போறாரு. சோ நீங்க ஸ்ட்ரைட்டா டேலண்டட் பர்சன் வந்து நம்ம டக்குனு வந்து நிப்பாட்டிட கூடாது. பேர் வச்சு இது பண்ணுங்க. ஆஷிக் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. மாமா டேய் மாமா வேணாம்டா. ஐயோ பொங்கல் புளியோதரை ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ப்ரோ. அதாவது வந்து அப்கமிங் விஜேஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவே நீங்க இருக்கீங்க. ஒரு குரு மாதிரி கூட வச்சிருக்கீங்க. சும்மா ஒரு 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க. சரி ப்ரோ. அதான் கண் கலங்கி விட்டான். அண்ணனோட கையவே ஓகே தம்பி.
என்ன பிரச்சனை போன கேம் போட்டா நம்ம அடுத்து யாருக்கு தெரியாது இந்த படத்துல வந்து என்ன மாதிரி கேரக்டர் நீங்க கேரி பண்ணிருக்கீங்க? இதுல வந்துட்டு இந்த லோக்கின்னு ஒரு கேரக்டர், இவரோட ரியல் லைஃப் ஃப்ரெண்டு கேரக்டர் தான் அது. ஸோ அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். நமக்கு எதுக்கிட்ட நம்ம பாட்டு மகாபலிபுரம் போனோமா, சரக்கு அடிச்சோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா இவங்க நடுவில் ஒரு பிரச்சனையை பார்த்துருவாங்க, இவங்க தடுத்து நிறுத்தணும் வித் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னோடனே இது இங்கிட்டும் போகாம அங்கே ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டும் போக முடியாம இவங்க கூடயே இருந்து மாட்டிக்கிட்டு எப்படா தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மைண்ட் செட்லயே இவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தெரியாம போய் மாற்றோம். ஆமா, பேசிக்கா என்னன்னா அவர் ஒரு கார் கொண்டு வந்திருப்பாரு, அந்த கார் எப்படி கொண்டு வரணும், காரு அதுதான் முக்கியம். ஐயோட சீக்கிரம் போனோம்டா, கார் கொண்டு வந்து திருப்பி போனோம்டா. கார் எங்க அப்பாவோட கார் அந்த மாதிரி தெரியாது. காருக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சு, கார்லயே ஒரு ட்விஸ்ட் இருந்தது. எப்படி ப்ரோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து எப்படி டைரக்டர் வந்தவங்க? இந்த தலைவன் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். இவர் வந்து ஃபேஸ்புக் நல்லவரா கெட்டவரா ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாரு. ஓகே ஓகே. அப்ப இருந்தே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான் பேசுனேன், இந்த மாதிரி நல்ல கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க தலைவானோடனே இவர் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே சரி ஓகே சூப்பர் கேரக்டருக்கு இவர் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படி. ஸோ அப்போ ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருந்தவர் இப்போ ஜிகிரி தோஸ்தா மாறிட்டார். ஸ்டோரி லைன்லாம் வந்து சொன்னார் உங்க ஸ்டார்டிங்ல வந்து இதான் ஸ்டோரி தான் நீங்க பண்ண போறீங்க அந்த மாதிரி. அதெல்லாம் ஃபுல்லாவே சொல்லிட்டாரு. நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் போனோம் இவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் படிச்சு அது ஒரு செட் ஆகணும். ஏற்கனவே ஷாருக்கு நல்ல க்ளோஸ். பட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்னு வரும்போது அது என்னென்ன யாருன்னு லைன்ஸ் படிக்கிறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அந்த வேலைகள்லாம் பார்த்தோம். சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து ஷாரிக் ப்ரோ உங்களுக்கு தான் கொஸ்டின். ஆள் பார்க்க வந்து அனிமல் படம் ரன்வீர் கபூர் கெட்டப்ல இருக்கு. ஆள் அப்படி இல்லையாண்ணா, வேற லெவல்ல இருக்கு. ஒரு தம்பு இருந்தா சொல்லிட்டேன், எல்லாம் பின்னாடி கண்ணத்தை சுட்டுறது. இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்கும் சொல்றேன் என்னடா படம் அப்படின்ட்டு. அடுத்து போம்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பென்சில் படமாச்சும் டான் ஆச்சும் ரெண்டுலேயுமே வந்து நெகட்டிவ் ஷேடில் வந்து இருக்கிற கேரக்டர்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்பாவுமே அதிகமாக வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சரி நீங்களும் வந்து வில்லன் ஷேட்லேயே போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஹீரோ. இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் எப்படி ப்ரோ வந்தீங்க? உங்களோட கேரக்டர் இந்த ஸ்டோரியில் என்ன மாதிரி கேரக்டர் ப்ரோ? இந்த படத்தில் எனக்கு ஸ்டோரி என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னா, நான் வந்து ஒரு ஆர்வக்கோளர். ஓகே, பேசிக்கலி ஆர்வக்கோளரோட ஹைப்பர்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்ல மாட்டேங்க, கடைசி வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு ஏதாவது. பேசிக்கலி நான் வந்து என்னோட இது சொல்றேன், நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ப்பு தேடி போயிட்டு இருக்கிற ஒரு பர்சன். நான் என்னோட ரியல் லைஃப்ல ஸோ அந்த ரியல் லைஃப் கேரக்டரே வந்து படத்துலையுமே எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும், நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த படத்துல ரிஷின்னு இருக்கிறாரு. ஸோ அது வந்து எப்படி எனக்கு இந்த கதை எப்படி என்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா, இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் இன்னொருத்தர் இருக்காரு அர்ஜுனன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு என்னோட ஜிகிரி தோஸ்த். ஓகே, ஜிகிரி தோஸ்த். அவர் வந்து இவரோட ஜிகிரி தோஸ்த் சின்ன வயசுல இருந்து. அவரும் எனக்கும் சின்ன வயசுல ஜிகிரி தோஸ்த். அவர் என்கிட்ட சொன்னது இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, ரெண்டு கதை வச்சிருக்கான், அது நீ கேட்குறியா அவன்கிட்ட ஒரு அடி அப்படின்னா சொல்றா ஷார் கேட்கலாம் அப்படின்னு. அவரு வந்தாரு. எப்பன்னா நான் பிக் பாஸ்லாம் முடிச்சு ஒரு 2 வருஷம் சும்மா இருந்தப்போ நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். சரி இந்த மாதிரி ஒரு நல்ல குட் ஃபீலான ஒரு படம், ஸோ ஒரு என்கேஜிங்கான ஒரு படம், கொஞ்சம் ஹாப்பியா நல்ல ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு சும்மா இருந்தது மைண்ட்ல. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஸோ கரெக்டா அப்பதான் வந்து அரண் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. அந்த கதையை வந்து ரொம்ப என்கேஜிங்கா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா, ஸோ ஒரு ஃபுல் ஒரு அவரோட விஷனரி வந்து எனக்கு அப்படியே காட்டினார். என்கிட்ட வந்து கதை நிறைய பண்ணும் போதே ஒரு விஷன் இருந்துச்சு ஃபுல்லாவே. தப்புன்னு உள்ள இழுத்துட்டாரு கதை. தப்ப உள்ள இழுக்கல, அவர் சொல்லும் போதே ஃபுல் சீன் பை சீன், இந்த கேமரா இப்படி இருக்கும், இந்த கேமரா இப்படிதான் ரொட்டேட் ஆகும், இந்த மாதிரி தான் வரும், நீங்க இப்படி போறீங்க வரீங்க எல்லாமே கிளியரா சொல்லும் போது எனக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. சரி சொல்லும் போது இவ்வளவு கிளியரா இருக்கு, ஸோ படம் பண்ணும்போது ரொம்ப கிளியரா படம் பண்ணுவாரு. பிளஸ் சங்கர் சார் கிட்ட he was working with them. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. அதை தவிர இவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையவே பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே சூப்பர் ஹிட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே. ஸோ ஆப்வியஸா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ he can pull off well, அவர் நல்ல விஷயம் வெளில கொடுப்பாரு சொல்லும் போது. ஃப்ரெண்ட்ஷிப் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்து ஒரு கேங்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதுவும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ இமிடியேட்டா ஓகே டன் நம்ம ஷூட் போகலாம், எப்போ போகலாம் தான் கேட்டேன் நான். ஷூட் ஓகே டன் ஷூட் பண்ணிக்கலாம் நான் ரெடி அப்படின்லாம் சொல்லாம ஓகே நம்ம எப்போ ஷூட் போறோம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா ஒரு ஸ்டோரியை சொல்லிருக்கீங்க. அடுத்த எஜ்ஜே ஸ்டூடியோ லெவலுக்கு வந்து ஸ்டோரியிலே வந்து எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி இழுத்துட்டீங்க. என்ன சார் நிஜமா? இல்ல நீங்க சொன்னதை நான் அவட்ட நான் கன்வே பண்றேன். ஸ்டோரி சொல்லும் போது நீங்க உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லும் போதே கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஓகே எல்லாமே கிளியர் கட்டா இருக்கும். ஒரு ஒரு கிறிஸ்பா அப்படி சுருக்கி கிறிஸ்பா கொடுத்துடுறாரு சொல்லும் போதே. ஸோ கதை எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியரா ஆச்சு.
ஸோ நடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா நல்லா என்னை வந்து கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன தோணுதெல்லாம் இல்லை, நீங்க ஜாலியா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஆனா அப்பப்போ கொஞ்சம் ஒரு விஷயங்கள் சொன்னார், இல்ல இது வேண்டாம், உங்க கேரக்டர் இதோட கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க, இது போதும் அப்படின்னு. எல்லாருக்குமே இவருக்கும் அப்படிதான், எல்லாருக்குமே நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ்லாம் அலோடே இல்ல. எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் நல்லா இருக்கும், அது ஒரு லெவலா இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப போடாங்க சீனி தித்திக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அப்படியே சீச்சி அப்படியே மூஞ்சி அப்படியே கசக்கிற மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து நானா வேண்டாம். ஏன்னா கசிக்கல் பார்ப்பாங்கல்ல, அப்படி நிறைய கசிக்கிட்டாங்களா, 2 பேரும் கசுப்பாங்க. இதுதான் எனக்கு மெயின். இதனால ஒரு நல்ல ஒரு விஷனரியோட என்கிட்ட வந்து சொன்னனால ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஓகே டன், வில் டு இட் அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? அவருக்கு வச்சது நானே டக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன்ல போகணும்னே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருந்தே அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே வந்து கலக்க போகுது யார், அதில் வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருந்தீங்க. அதுல வந்து அப்படியே படிப்படியா வந்து இப்போ சினிமாக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டீங்க. இந்த படத்துல எந்த அளவுக்கு கலக்கிருக்கீங்க? உங்களோட கேரக்டர் எப்படின்னா இருக்கும்? இந்த படத்துல பயங்கரமா கலக்கிருக்காரு, பிக்சர் சூப்பர்மா சூப்பர்மா. இல்ல ஆக்சுவலா என்னன்னா கலக்கப்போதல வந்து மொட்டராஜ் இந்த மாதிரி பண்ணிருந்தேன். இந்த படத்துல வந்து சரதா பண்ணிருக்கேன். ஃபுல்லா சரதா ஒரு காமெடியா வந்து என்ன பண்ணுவாரோ அதை நான் வந்து பண்ணிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து டைரக்டர் தான். அவரே சொல்லிட்டாரு, என்ன அது இதுவா நீங்க ஓகே இது வச்சுக்கலாம், ஓகே ரொம்ப ஓவரா போனாலும் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அதை கரெக்டா ஓவர் காமெடி வந்து கரெக்டான இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் அவசியம். நல்லா இருக்கு. எனக்கு ஒரு ஜோடி கொடுத்தாரு, அது வரைக்கும் ஆமா ஜாங்கிரி ரொம்ப நல்ல ஜோடி. வெறும் போனோட அந்த ஜோடியே போன் தான், ஒரு ஜோடி போன் இவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட கற்பனையிலே கொடுத்து பேச விட்டாச்சு. கற்பனையிலே விட்டீங்க என்ன சார்? வருவித்தா ஜாங்கிரி வருவித்தா. ஆக்சுவலா ரொம்ப ஆசை என்னன்னா மொட்டராஜனுக்கு அவங்க ஜோடியா இருக்கும். என்னன்னா அவங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அந்த போன்லயே தான் இருக்கும். ஆமா ஆமா. இது வந்து டோட்டலா இது வந்து அந்த போன் மேட்டர். எனக்கு வந்து என்னுடைய அது நீங்க சரத்தா வந்து பண்ணணும். சரத்தா சூப்பரா பண்ணிருக்காங்க, செம்மையா பண்றாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆமா அது थैंक यू டைரக்டர். அதே மாதிரி ஒரு போன் ஆமா அதே வச்சது ப்ரொடியூசர் சார். சார் அவள் பார்த்தா ஹாலிவுட் கேட்டகரியில இருக்கீங்க வந்து சார். நீங்க வந்து இந்த படத்தை எடுத்து பண்றதுக்கான ரீசன் என்ன சார்? உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயம் என்ன? எனக்கு நான் ஒரு சின்ன வயசுல இருந்து ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. சூப்பர் சார். 90s நான் படித்தது இங்கே தான், சென்னையில் தான். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என்னோட சின்ன வயசுல. அப்போ ஒரு நாள் நைட் 2 மணிக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பேர் லோக்கி தான், அவர் பேரு லோக்கி தான், லோக்கி வருஷாவே இருக்கு. அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் நான் அந்த டைம்ல நான் வேற ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் முடிச்சுட்டு இருக்கும்போது சொன்ன, சார் ஒரு நல்லா ஒரு ஏன் டேலண்டான ஒரு டைரக்டர் இருக்கு, அவரோட ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எனக்கு காமிச்சு நான் பார்த்தேன். உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஆப்டான ரோலும் கிடைக்கும், நீங்கள் அதை பண்ணுங்க. அப்போது நான் ஏதோ ஒரு சப்ஜெக்டுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். சரி நான் அதை பெருசாக எடுக்கல. சரி இவரை பார்க்கலான்னு நினச்சிட்டு நான் நைட் 2 o'clock ஆகிடும் இல்லையா, ஒரு காஃபி ஷாப்பில் போய் நான் எனக்கும் ஃபுல் தூக்கம். இவரு வந்து இவர் ஏதோ மதுளை ஏறி குதிச்சு வந்தேன்னு சொன்னேன், காம்பவுண்ட் வாழை ஏறி குதிச்சு வந்து நாங்கள் அப்படியே உட்காந்து பேசினேன். பேசிட்டு நான் எனக்கும் தூக்கம் போது இவரு ஃப்ரெஷ்ஷாக பேசுறாரு. அப்புறம் நான் நெக்ஸ்ட் டே ஹோட்டலில் போய் உட்காந்து அப்படியே யோசிச்சேன். என்னோட ஃப்ரெண்டு இருக்கு ட்ரிவாண்டர்ல, அவங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த ஸ்டோரியை பற்றி சொன்னேன். அவர் சொன்ன என்னோட பிரதர் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சொன்னேன், சேட்டா அதை மலையாளி அவங்க செய்ய படம். ஏன்னா நான் வந்து அவங்களும் அதுக்கு ஒரு ப்ளஸ் தான். அப்போ இதுக்கு முன்னாடி நான் 2 மலையாள படத்தோட ஸ்டோரி கொச்சியில கேட்டுட்டு எனக்கு பிடிக்கல. அதுல வந்து மெயின் ஹீரோவே நான் தான். எனக்கு பிடிக்கல. எனக்கு ஹீரோங்கிறதோட அது ஹீரோ ஆகணும்னு ஆசையில வந்த ஆள் தான். ஆனா எனக்கு ஹீரோயோட அந்த ஏன் டேலண்டான ஒரு டீம் தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் தாட்.
தாட்ஸ். ஸோ நான் என்னோட வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஓகே வெரி குட் டீம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து ஒரு 1 month இருக்கும். 1 month அப்புறம் ஒரு கேக் கட்டிங் எல்லாம் வச்சு நாங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது எனக்கு ஒரு பாயிண்ட், ஏன்னா எனக்கு இவரோட டேலண்ட்ஸ் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேன். அப்போ எப்படியோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கு இடையில எனக்கு 2 வேற ப்ராஜெக்டும் போயிட்டு இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அந்த டைமில் இவர் சொன்னப்போ நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் கண்டினியூ ஆகட்டும், இதுவும் போகட்டும். அப்படி ஆரம்பித்தா ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங் அன்னைக்கு நாங்கள் இவரோட ஆஃபீஸ் பார்த்தபோது இவரோட ஐடியாஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டு தான் இல்லையா, அந்த ஃப்ளாட்டு பக்கா ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி என்ன பிரமிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருந்தது. ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் சூப்பர். இனி அடுத்த படம் இப்போ காட் கிரேஸ் இது ஒரு நல்லதா இருந்தா டெஃபினெட்லி ஐ வில் டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதே காம்போல இதே காம்போல அப்போ நான் கேட்க போறது சார் நீங்க இருக்கீங்க சார். நல்லா போச்சுன்னா திருப்பி இவருக்கே நான் படம் கொடுப்பேன். திருப்பி நான் சார் நீங்க தாராளமா இப்ப கொடுங்க, இன்னொரு பிளாக் பஸ்டர் கொடுக்குறோம் சார். நானே இவர்கிட்ட கேட்டேன், என்னோட சீரத கட்டா இருக்கா, கட்டா ஆக்காம பாருங்க. கட்டா எனக்கு ஒவ்வொரு செகண்ட் அதுதான் இதுல இதாகுமா இல்ல சார். பேசிக்கா நிறைய பேர் லைக் ஆஃபர் பண்ணி ஏமாத்திருப்பாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி நிறைய பேர் இல்ல நிறைய பேர் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இல்ல சார், புரிஞ்சு he is very genuine சார். அந்த ரோல் பண்ணும்போது இப்போ நான் ஓப்பனா சொல்றேன், என் உள்ளுக்குள்ள அந்த ரோல் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, உறுதி போனல கமலஹாசன் ஒரு ரோல் பண்ணுவாங்க. அளவுக்கு ஆகாது, இருந்தாலும் நான் அது மனசுக்குள்ள கொண்டு ரோல் பண்ணேன். அப்ப எனக்கு எவ்வளவு பண்ணணும்னு வெளியில தான் இருந்தது. அது ஒரு சொன்ன இது ஆக்டா இருக்கும், இதுக்கு மேல போனா வேண்டாம், இது ஆக்ட் நீங்க கரெக்டா இருக்கு, இந்த ரோல்ல நீங்க ஆக்டா பண்ணி. இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாகம், இன்னும் 2-3 சீன்ஸ் கூட போட்டுடலாம். அப்போ நான் அடிக்கடி இவருக்கு கூப்பிடும், இவர் கூட இருந்தவர்கிட்ட கேட்கிறோம், இன்னும் 2 ரோல் கூட பண்ணலாம். இல்லை சார் இது நல்லா இருக்கும். அப்புறம் நான் அந்த படம் வந்து ஒரு 2 years பிஃபோர் பார்த்தேன். இந்த ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் டைம்ல நான் பார்த்த போது எனக்கு ஒரு இது இல்லை சாட்டிஸ்ஃபைடு. இப்போ ஒரு 2 weeks இருக்குமா, 1-2 weeks முன்னாடி நான் என்னோட சன்னோட வந்து பார்த்தபோது நான் பிரமிச்சு போனேன். அவ்வளோ பர்ஃபெக்டா எனக்கே. இந்த அன்னைக்கு என்னோட இதே ஐல தானே நான் படம் பார்த்தேன். இன்னைக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. ஷாலிகோடாகட்டும், சரதோடாகட்டும், ஆஷிகோடாகட்டும், திருவோடாகட்டும், மதுமிதா, அந்த காமெடி ட்ராக்கு ரொம்ப பிரமாதமா ஒரு டோட்டல் அந்த டிகிரி தோஸ்துங்கிறது என்னால ப்ரூவ் பண்ண இந்த படத்துல டீம் மூலமா அவுட்புட்ல காமிச்சிட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா இது நான் ஒரு ப்ரொடியூசரா இந்த படம் கேன்வாஸ் பண்றதுக்காக என் உள்ளுக்குள்ள இருக்கு ஆடியன்ஸா. சூப்பர் சூப்பர். அவரோட ஆசை வந்து அடுத்த படத்துல கூட அவரை யூஸ் பண்ணி அவரை நிறைவேற்றுங்க. அவ்வளோ இது மைண்ட் வாஷ் டக்குரு. சரிண்ணே 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 விடுங்க. மதுரை மதுரை கொஞ்சம் காமெடி கம்மி பிடிக்கணும் ப்ளீஸ். முடியலண்ணே ரைட் நேரண்ணே பண்ணுங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை. அருண் ப்ரோ, உங்களோட ட்ரெய்லர் இந்த மூவிலாம் வந்து சங்கர் சார் பார்த்தாரு ப்ரோ, பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா அவங்ககிட்ட? நான் வந்து ஜெயிச்சுட்டு தான் போய் அவங்க பார்க்கணும். ஸோ வேற லெவல் சார். சார் ப்ரோ மாற்றி மாற்றி நான் பதட்டத்தில் போட்டுட்டு சங்கர் சாரோட விஷயம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் மேலேயுமே எங்களுக்கு அதிகமாக இருக்குது அவரோட ஏரின்றனால. ஸோ வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அஜித் விஜய் அந்த ரேஞ்சில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டுவீங்களா? எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுவோம். கண்டிப்பா சிம்பிளா சொல்லிட்டீங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவ்வளவு பெருசா கேட்ட கொஸ்டின் இன்னொரு விஷயம், இப்போ நீங்க வந்து என்ன சொன்னீங்க, அஜித் சார் விஜய் சார் தாராளமா அவங்க வந்து படம் ஆட்டோமேட்டிக்கா பிரமாண்டமாயிடும். இவர் சும்மாவே வந்து பயங்கரமா ஃபுல்லி பிளான்டா இருக்காரு. ஆப்வியஸா வச்சு செஞ்சுறாரு. வச்ச டேட் கரெக்டா சார். சவுண்ட் இந்த படம் கூட
ஒரு சின்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா, வெள்ளம் கேட்டாங்க, சங்கர் சார் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நீ ஏன்டா சின்ன பட்ஜெட்ல பண்றேன். ஸோ அப்போ நான் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது we have to use it. We have to make gold out of it. And we have made gold out of a very small budget. பெரிய பட்ஜெட் கிடைக்கும் போது we will make diamonds. ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி வந்தது. இந்த ஆக்டராகவும் உள்ள வளம் வந்துட்டீங்க, இதுலயே ஒரு பெரிய அங்கீகாரத்துக்கு போயிருவீங்க கண்டிப்பா. அது போகணும், அதுக்கு தான் வேலை செய்யணும் ப்ரோ. உங்ககிட்ட அடுத்து வரேன். என்னன்னா நான்